விண்டர் என்று சொல்றது வெசல் கிட்டத்தட்ட ஒரு 10-15 20-22 இன்ஜின் எல்லாம் நல்ல கண்டிஷன் நீங்க கைக்கு 1 லட்சம் காசு மாருதி சுசுகி நல்ல கண்டிஷன்ல இருக்கு. டோட்டல் வந்து 19 லட்சம் சொல்றோம். விலையை கழிச்சு ஃபுல் ஆப்ஷன் லீஸ் கையில ஒரு 25 லட்சம் இருந்தா எடுக்கலாம். நாங்க நியாயமான விலையில அந்த காரை உங்களுக்கு வாங்கி போட்டு 2016 ஃபர்ஸ்ட் ஓனர்ல இருக்கு. ஒரு புதிய கார்களை இன்ஜின் 25 கஸ்டம் செட். வணக்கம் ரோடு. நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஒரு வாகன விற்பனை நிலையத்தை வந்திருக்கோம். இங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மெயின் ரோடு சாவச்சேரியில் மெயின் ரோட்டில் அப்படியே யாழ்ப்பாணம் நோக்கி போய் கொண்டிருக்கேன். மெடிக்கியா இருக்குது, பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. என்ன கடையில் பேருன்னு பார்த்தோம்னா RS மோட்டோர்ஸ். ஸோ இங்கே மெயினாக என்ன விற்கிறாங்கன்னா கார் தான் விற்பனை செய்கிறாங்க. அதோட ஆட்டோக்கள் இருக்குது, பழைய பைக்குகள் இருக்குது. ஸோ பழைய கார்களை கொடுத்து புது கார்கள் எடுக்கலாம். ஸோ என்னென்ன விலையில் இப்போ என்னென்ன புதிய கார்கள் வந்திருக்குன்னு இந்த கார்களில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேர் புதுசாக வந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்துருங்க. வாங்க காணொலிக்குள்ள போவோம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. தயவுசெய்து சின்ன ஆதரவை தந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இவ்வாறான காணொலியை கண்டு மகிழுங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். இது என்னம்மா என்ன இந்த இது வந்து டாடா விண்டர் என்று சொல்றது. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பயணம் செய்யலாம். ஸ்கூல் சர்வீஸ் ஓடுறவங்களுக்கு நல்ல சர்வீஸ் ஓடுறது. கிட்டத்தட்ட 15 பேர் ஸ்கூல் பிள்ளைங்க 20-22 நீட்டு டாட்டாட இதுண்ட மொத்த விலையே 21 லட்சம். லீஸ் மட்டும் எடுக்கலாம் 20 லட்சம். நீங்க கைக்கு 1 லட்சம் காசு எடுக்கலாம். காரை பாருங்க, சீட்டுகள் எல்லாம் எப்போ மேனுவெக்ஸ் சார்? இது வந்து 2000 மேனுவெக்ஸ் டேட் மறந்துட்டு பாருங்க சொல்றேன். ஓகே. சீட் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. டுவெல் ஏசி இருக்கு. 19 பேர் நார்மலா போலாம். இன்ஜினியர் காட்ட முடியும். இல்ல இன்ஜின் காட்டுனவாடி இன்ஜின் எல்லா கண்டிஷன் இது இன்ஜின் நாங்க உள்ள கான்ட்ராக்ட் ஓகே. அப்ப எல்லா கண்டிஷன் நீங்க செக் பண்ணி போட்டு எடுக்கலாம். 21 லட்சத்துக்கு நாங்க இந்த பேன கொடுப்பீங்க. ஓகே சரி. அடுத்து இது என்ன மைண்ட்? இது மாருதி சுசுகி நல்ல கண்டிஷன்ல இருக்கு. பாருங்க, ஒரு வயது போன ஐயா ஒரு ஆள் உங்களுக்கு காரை தந்து போட்டு மிரா கார் ஒன்று எடுத்தவர். காரை பாருங்க, எலோ வீல் எல்லாம் ஜப்பான் எலோ வீல் போட்டு வச்சிருக்கார். எலோ வீல் ஜப்பான் போட்டு ஜப்பான் டயர் கூட போட்டு வச்சிருக்கார். கண்டிஷனை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஓனர் இல்ல, இது ஃபர்ஸ்ட் ஓனர் இல்ல, தேர்ட் ஓனர்ல பாருங்க. ஸ்டீரிங் வீல் எல்லாம் மாத்தி வச்சிருக்கார். அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க. இது மாருதிக்குரிய வார இல்ல ஹோன் எல்லாம் இங்க மாத்தி இங்க வச்சிருக்கார். ஆண்ட்ராய்ட் பிளேயர் ஒன்று போட்டு ஆண்ட்ராய்ட் பிளேயர் போட்டிருக்கார். ஏசி வேலை செய்யும். சீட் கவர் அடிச்சு வச்சிருக்கார். இதுக்கும் கிட்டத்தட்ட கையா ஒரு 13 லட்சம் டீஸ் எடுக்கலாம். டோட்டல் வந்து 19 லட்சம் சொல்றோம். விலையை கழிச்சு எடுக்கலாம். மாருதி ஏசி எல்லாம் வேலை செய்யும். இன்ஜினை காட்ட முடியும். இன்ஜின் காட்டுறேன். இன்ஜினை காட்டுறேன். ஓபன் பண்ணு. பாருங்க, திறந்து காட்டுறேன். இன்ஜின் எல்லாம் நல்ல கண்டிஷன் பாருங்க. உட்கள் ஒன்றும் இல்லை, நல்லா நிக்கு. இது 2016 ஆல்டோ ஃபர்ஸ்ட் ஓனர்ல இருக்கு. ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குது. இதுக்கு என்னன்னா இந்த பொக்லாம் 16க்கு வித்தியாசம் வந்து பொக்லாம் வரும், லைட் வித்தியாசம். இதுல ஏர் பேக் மாடல். இது ஏர் பேக் மாடல். இதுல வந்து ஏர் பேக் மாடல் வந்து ஆல்டோ வந்து வித்தியாசம். 16க்கு வந்தது ஏர் பேக் கொஞ்சம் ஆல்டோக்கு தான் வந்தது. இது பொக்லாம் ஏர் பேக் ரெண்டு. இது பெட்ரோல் வந்து 20க்கு மேல ஃபர்ஸ்ட் ஓனர் 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு. ஆண்ட்ராய்ட் பிளேயர் எல்லாம் போட்டுருக்கு. இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்கு. இது கடைசி 39 லட்சத்துக்கு 39 லட்சம் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஓனர் சீட் இது அடிஷனலா போட்டுருக்கு. எல்லாம் போட்டுருக்கு.
அப்படியே இன்ஜினியர் காட்டு. இன்ஜின் இதுக்குதான் பாருங்க ஆக்சிடென்ட் இல்ல இந்த கம்மூட்டில் காட்டு. சரி 2025 கஸ்டம் செட். இது வந்து ஃபுல் ஆப்ஷன் பாருங்க. இதுல வந்து ஹெடப்பும் போயம் தான் இல்ல அங்கால இருக்கிற ஃபுல் ஆப்ஷன். இது அப்டேட் பேக்கேஜ் என்ன சொல்றது. இதுல இது வந்திருக்கு ஒரிஜினல் எலோவில் வந்திருக்கு, நிக்கல் ஹேண்டில் வந்திருக்கு, இல்ல கேமராமேன் தான் இல்ல கேமரா போவே கேமராவும் இந்த ஹெட் அப் டிஸ்ப்ளேன்றதும் இல்ல. ஹெட் அப் டிஸ்ப்ளே மற்ற கார்பெட் எல்லாம் வந்திருக்கு. 0 மைலேஜ் கார். இத வந்து நாங்க 88 லட்சத்துக்கு கொடுப்போம். 88 லட்சத்துக்கு கொடுப்போம். போவேயும் ஹெடப்பும் தான் இல்ல. மற்ற எல்லா ஆப்ஷனும் இருக்கு. ஃபுல் ஆப்ஷன். லீஸ் கையில ஒரு 25 லட்சம் இருந்தா எடுக்கலாம். ஓகே 88 லட்சம். இது நாங்க டிஸ்ப்ளே நாங்க போட்டு தான் கொடுப்போம். போட்டு கொடுப்போம். ஆனா ஒரு கேமராவும் டிஸ்ப்ளே நாங்க போட்டு கொடுப்போம். போவே கேமராவும் போட்டு. என்னென்ன கார்கள் உங்கள இந்த ரெக்கமெண்ட் செய்யலாம்? எல்லா கார்களும் இறக்கி செய்யலாம். நான் முதல்ல ஒரு வீடியோல போட்டு நான் உங்களுக்கு எல்லா கார்களுமே இறக்கி தருவோம். நார்மலா சந்தை விலையில இந்த கார் வந்து கிட்டத்தட்ட நாங்க 88 லட்சத்துக்கு விற்கிறோம்னா இதை வந்து நாங்க 84 லட்சத்துக்கு இறக்கி தருவோம். கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் சரியா 1.5 மாசம் ஆகும். 1.5 மாசம் ஆகும் இந்த கார் இறக்குறதுக்கு. அவையில அட்வான்ஸ் வந்து பேமெண்ட் தந்த வேணும்னா நாங்க இறக்கி தருவோம். எவ்வளவு அட்வான்ஸ் அப்படி தருவோம்? அட்வான்ஸ் என்னன்னா நாங்க என்னன்னா நார்மலா நீங்க கார் வரைக்கும் முதல்ல 5 லட்சம் எனக்கு அட்வான்ஸ். அதை விட உங்களோட பேர்ல தான் இறக்குவோம். எனக்கு எங்களுக்கு தரது அந்த மிச்ச அரவாசி காசு அவையோட அக்கௌண்ட்ல எல்சி ஓபன் பண்றேன்னு சொல்றது. அவே விரும்பின அக்கௌண்ட்ல அவையோட காசு இருந்தா காணும். கிட்டத்தட்ட 88 லட்சம் ரூபாய் காரன்னா 40 லட்சம் ரூபாய் அவையோட அக்கௌண்ட்ல இருக்கும். இருந்தா காரை இறக்கலாம். கிட்டத்தட்ட சந்தையில போற விலையில இருந்து 4-5 லட்சம் அந்த காரை நாங்க நார்மலா ரைஸ் வெசல்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் குறைவா இருக்கலாம். ஒரு மாசத்துக்கு எடுக்கிறதா அப்படியான. மற்ற என்னன்னா பழைய கார்களை தந்து போட்டு எங்கிட்ட புது கார் வாங்கலாம். அது வந்து சில ஆட்கள் வந்து தெரியாத இடங்கள்ல போய் குறைஞ்ச விலைக்கு நாங்க நியாயமான விலையில அந்த காரை உங்கள்ட்ட வாங்கி போட்டு புதிய கார்களை இறக்கி கொடுப்போம். எல்லா கார்களுமே இறக்கி கொடுக்கலாம். விக்ஸ் வராது. இப்ப யாரிஸ் எடுக்கலாம், வெசல் எடுக்கலாம், எடுக்கலாம், வெகனார் எடுக்கலாம். ஏன்னா வெகனார் கூட இருக்கிற யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில வெகனார் தான் கூட போகும். என்ன கலர்ல எடுக்கிறாங்க? கூடுதலா வெள்ள தான் வெள்ள தான் நான் இருக்கிறேன். வேற கலர்களும் என்னோட சில்வர் கலர்களும் இருந்து போயிட்டு இறக்குறேன்னா இந்த நம்பரை நான் டிஸ்பிளேல போடுவோம். இந்த கார்ல நாங்க இறக்கி கொடுப்போம். சரியா பின்ன அப்படி நல்ல சீட் வசதியான